வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள். நான் தான் உங்கள் எஸ்பி வேலன். இந்த வீடியோல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் எக்ஸாம்ஸ்க்கு கேட்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய கிளாசிக்கல் டான்சஸ், அதாவது பாரம்பரிய நடனங்கள் இந்தியாவில் எத்தனை இருக்கு, எந்தெந்த மாநிலங்கள்ல அந்த நடனம் ஆடுறாங்க அப்படின்றத டீட்டெயிலா பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமா அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோட லிங்க் அப்படின்றத உங்களை மாதிரி படிச்சு எல்லா நண்பர்களுக்கும் எல்லா குரூப்புக்கும் ஷேர் பண்ணி விட்டு வீடியோ அப்படின்றத பாருங்க. ரொம்ப முக்கியமா இப்போ கிளாசிக்கல் டான்சஸ், அதாவது நமக்கு பாரம்பரிய நடனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ இந்தியாவில் நிறைய டான்ஸ் அப்படி ஆடுவாங்க. ஒருத்தங்க இப்படி ஆடுவாங்க, ஒருத்தங்க அப்படி ஆடுவாங்க. போட்டோல பார்த்தீங்கன்னா நிறைய விதமான நடனங்கள் அப்படி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது கிளாசிக்கல் டான்சஸ் அப்படின்னு சொல்லி எத்தனை சொல்றோம் அப்படின்னா, இந்திய தேசத்துல நமக்கு ரொம்ப முக்கியமா மொத்தம் 8 விதமான கிளாசிக்கல் டான்சஸ் அப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. அதாவது 8 விதமான பாரம்பரிய நடனங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. யார் இதை சொல்லுவா, யார் இதெல்லாம் அப்ரூவ் பண்ணுவா அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நமக்கு சங்கீத் நாடக் அகாடமி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நம்மளோட இந்தியன் நேஷனுக்கு ரொம்ப முக்கியமா நேஷனல் அகாடமி ஆஃப் மியூசிக், டான்ஸ் அண்ட் டிராமா, அதாவது இங்க இருக்கக்கூடிய இசை, நடனம் மற்றும் நாடகங்கள், இதுக்கான ஒரு அகாடமியா தான் இந்த சங்கீத் நாடக் அகாடமி அப்படின்னு இருக்கு. ரொம்ப முக்கியமா இந்த சங்கீத் நாடக அகாடமி எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்றது கூட கொஸ்டினா ஒருவேளை கேட்கலாம். அப்படி கேட்டாங்க அப்படின்னா 1953 1953ஆம் ஆண்டு இந்த சங்கீத் நாடக் அகாடமி அப்படின்னு நமக்கு உருவாக்கப்படுது. இப்போ இதோட சேர்மனா நமக்கு சந்தியா அவர்கள் இருக்காங்க. ரொம்ப முக்கியமா இந்தியாவில் அப்போ 8 விதமான நடனங்கள் அப்படிது கிளாசிக்கல் டான்சஸ், அதாவது பாரம்பரிய நடனங்கள் அப்படிது நமக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது என்னெல்லாம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பரதநாட்டியம் அப்படிதும், அடுத்து கதக் அப்படின்றது உத்தரப்பிரதேஷ், குச்சிப்புடி அப்படின்றது ஆந்திர பிரதேஷ், ஒடிசி அப்படின்றது ஒடிசா, கதகளின்றது கேரளா, சத்ரியா அப்படின்றது அசாம், மணிப்பூரின்றது மணிப்பூர், மோகினி ஆட்டம் அப்படின்றது கேரளா. ரொம்ப முக்கியமா இப்போ இதெல்லாத்தையும் நம்ம அப்படி வரிசையா சொல்லிட்டு இருந்தோம்னா இது நம்ம பெருசா படிச்சோம்னாலும் நமக்கு கொஞ்சம் நல்லா மறந்து போயிடும். அப்ப நம்ம வழக்கம் போல எப்படி பார்க்கலாம், நம்ம ஒரு போட்டோ வடிவில் இந்தியன் மேப் வச்சு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஒரு ஷார்ட் கட்டோட பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும்ல. அப்படி இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நம்ம எங்க இருந்து ஆரம்பிப்போம், சவுத் இந்தியால இருந்தே ஆரம்பிப்போம். நம்ம தமிழ்நாட்டில இருந்தே ஆரம்பிப்போம். தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான கிளாசிக்கல் டான்ஸ் அப்படி இருக்கு, நமக்கு பரதநாட்டியம் அப்படி இருக்கு. நாட்டியம் அப்படின்றத வச்சு நம்ம ஞாபகம். ஏன்னா நாட்டியம் அப்படின்றது தமிழ் மொழியில் இருக்கக்கூடியது, அதை வச்சு நம்ம வேற எங்கேயும் போட முடியாது சார். அதுக்கு அப்போ மோகினி ஆட்டம்னு இருக்கு, அதுக்கும் குழப்பம் இல்லை அப்படின்னா அதுக்கு நான் வேற ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். ஸோ பரதநாட்டியம் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஞாபகம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ தமிழ்நாட்டுக்கு பரதநாட்டியம் அப்படிது. அப்படியே கேரளா பக்கம் வந்தோம் அப்படின்னா 2 நடனங்கள் கிளாசிக்கல் டான்சஸ், அதாவது மோகினி ஆட்டம் அப்படிதும் கதகளி அப்படிதும். எப்படி ஞாபகம், மோகினி அப்படின்னவங்க களி சாப்பிடுறதுக்கு கேரளா போனாங்க அப்படின்னு ஞாபகம். அப்போ மோகினி களி சாப்பிடுறதுக்கு கேரளா போறாங்க. அப்போ மோகினி ஆட்டம் கதகளி அப்படிது நமக்கு கேரளா இருக்கக்கூடிய கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு ஞாபகம். நெக்ஸ்ட் அடுத்தது ஆந்திரால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குச்சிப்புடி அப்படின்றது நமக்கு டான்ஸ். ஓகே, இப்போ எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஆந்திரா மெஸ் அப்படின்ற ஹோட்டல் நமக்கு தமிழ்நாட்டில் நிறைய பகுதிகள் இருக்கு. சாப்பாடும் அங்கே சூப்பராக டேஸ்டா இருக்கும். அப்போ ஆந்திரா மெஸ்ல போய் நான் சாப்பிட்டேன், ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஆந்திரா நமக்கு குச்சிப்புடி பிடிச்சிருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ஒடிசா அப்படின்ற பகுதிக்கு நமக்கு ஒடிசி அப்படின்றது, ஒடிசா ஒடிசி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் இங்க மணிப்பூர், அதாவது ஸ்டேட் மாதிரியே பேர் வரக்கூடியது அப்படின்றது மணிப்பூர் அப்படின்றதுக்கு மணிப்பூரி, அவ்வளவுதான் டான்ஸ் முடிஞ்சு போச்சு. மணி அப்படின்றதுக்கும் ஒடிசா ஒடிசி அப்படின்றதுக்கும் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா அசாம். அசாமுக்கு சத்யா அப்படின்றது ஆக்சுவலா சத்ரியா அப்படின்றது வரும், சத்ரியா அப்படின்றது வரும். ஓகேவா, சரி. இப்போ அசாம் அப்படியும் சத்ரியா அப்படின்றது நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இப்போ அசாம்ல சாம் அப்படின்றது எடுத்துப்போமே, அசாம்ல சாம் அப்படின்ற பேர் எடுத்துப்போம். சாம் அப்படின்னவங்களும் ரியா அப்படின்னவங்களும் டான்ஸ் ஆட போனாங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ சாம் அசாம், சத்ரியா அப்படின்னவங்களும் டான்ஸ் ஆட போனாங்க. அப்போ அசாமோட கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்றது சத்ரியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்க்கும்போது நமக்கு உத்தரப்பிரதேஷ். ஓகே, உத்தரப்பிரதேஷ்ல ரொம்ப முக்கியமா கதக் அப்படின்னு ஒரு நாட்டியம் அப்படின்னு இருக்கு. கதக் அப்படின்ற நாட்டியத்தை நான் எப்படி சார் ஞாபகம் அப்படின்னா, விஸ்வரூபம் அப்படின்னு படம் பார்த்திருப்பீங்க, கமலஹாசன் அவர்கள் நடிச்ச படம். அதுல கமலஹாசன் ஒரு டான்ஸ் ஆடுவார்ல, உன்னை காணாத நாள் இன்றி நாளிலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டான்ஸ் அப்படின்றது நமக்கு கதக் டான்ஸ் தான். அப்போ உத்தரப்பிரதேச வச்சு நம்ம கமலஹாசன் வச்சு ஞாபகிட்டா கதக் டான்ஸ் ஆடினாரு அப்படின்னு நம்ம ஞாபகிட்டா உத்தரப்பிரதேஷ்க்கு கதக் அப்படிது. அப்போ உத்தரப்பிரதேச கதக் அப்படின்றது 1, அசாம்ல சத்ரியா 2, மணிப்பூர்ல மணிப்புரி 3, ஒரிசா 4, இது 5, 6, 7, 8. அப்போ கேரளால மட்டும் 2 கிளாசிக்கல் டான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சங்கீத் நாடக அகாடமி நமக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு 8 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ். சார் இல்ல சார், நான் வந்து யாக்ஷகானா, பிகு இந்த மாதிரிலாம் நான் படிச்சிருக்கேன், அதுவும் டான்சஸ் தானே சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சவங்க அதெல்லாம் ஃபோக் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த வீடியோல கிளாசிக்கல் டான்ஸ் பிளஸ் ஃபோக் டான்ஸ், அதாவது நாட்டுப்புற நடனங்கள் அப்படின்னு சொல்லுமா, நாட்டுப்புற நடனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு காவடி எடுத்து ஆடுறது அப்படின்னு சொல்லுவாங்க, காவடி எடுத்து ஆடுறது. ஓகே, கும்மி ஆடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்ப அந்த மாதிரி காவடி ஆட்டம், கும்மி ஆட்டம் இதெல்லாம் நமக்கு நாட்டுப்புற நடனங்களா நமக்கு வந்து சொல்லப்படுது. அது மாதிரி இப்போ கர்நாடகா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. கர்நாடகாவோட ஃபோக் டான்ஸ் என்ன, கர்நாடகாவோட ஃபோக் டான்ஸ் அதாவது நாட்டுப்புற நடனம் என்ன அப்படின்னா யாக்ஷகானா அப்படின்றது அதோட பெயர். யாக்ஷகானா அப்படின்றது அதோட பெயர், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யாக்ஷகானா. அது மாதிரி நமக்கு குஜராத்துக்கு சொல்லணும்னா ஃபேமஸா நமக்கு இந்த காதலர் தினம் அப்படின்ற ஒரு படத்துல வரும். ஓகே, தாண்டியா ஆட்டமு மாட அப்படின்னு ஒரு பாட்டு வருமா. இப்போ தாண்டியா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு, ஓகேவா, தாண்டியா அப்படின்றது நமக்கு குஜராத்தோட ஃபோக் டான்ஸ் அப்படின்னு அறியப்படுது. அது மாதிரி நமக்கு வேற எதுவும் சொல்லணும் அப்படின்னா ராஜஸ்தான்ல நமக்கு ஜூமா அப்படின்ற ஒரு டான்ஸ் இருக்கு. ராஜஸ்தான்ல ஜூமா அப்படின்றது ஒரு ஃபோக் டான்ஸ் இருக்குது. அது மாதிரி பஞ்சாப்ல பார்க்கும்போது நமக்கு
பாங்க்ரா, பஞ்சாப்ல பாங்க்ரா அப்படின்னு ஒரு ஃபோக் டான்ஸ் இருக்கு. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஃபோக் டான்சஸ் அண்ட் கிளாசிக்கல் டான்சஸ், அதாவது கண்டிப்பா இப்போ நீங்க பாத்துறீங்களா இந்த பெயர்கள், இதுல இருந்து ஒரு கொஸ்டின் அப்படி உங்க எக்ஸாம்ல கண்டிப்பா இருக்கும். பக்காவா எது வந்தாலும் இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுட்டு ஆன்சர் போட்டு போய்கிட்டே இருங்க. எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ரிவிஷனா இருக்கும். சோ வரக்கூடிய எக்ஸாம் அப்படி நம்ம கிளியர் பண்ணி ஒரு அரசு அதிகாரியா மாறதுக்கு இந்த மாதிரி நிறைய ரிவிஷன்ஸ் அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நம்ம சேனல் அப்படி ஃபாலோ பண்ணிக்கங்க. ரொம்ப முக்கியமா நம்ம வீடியோ லைக் பண்ணி விட்டு வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல இந்த வீடியோ நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா இந்த பிடிஎஃப், அதாவது இப்ப நான் எழுதி வச்சிருக்கல இந்த மாதிரி எழுதப்பட்ட இந்த பிடிஎஃப் அப்படி உங்களுக்கு வேணும்னா நம்ம வீடியோ கீழே veranda.raceinstitute.in அப்படி ஒரு லிங்க் இருக்கும். அதுல ஃப்ரீ டவுன்லோட்ஸ்ல எஸ்எஸ்சி இல்ல டிஎன்பிசி கிளிக் பண்ணி ஆல் SPVLN கிளாஸஸ் பிடிஎஃப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு ஒரு பிடிஎஃப் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. எக்ஸாம் நேரத்தில் நீங்க படிக்கிறதுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு பக்கா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும். இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் எல்லாரும் இல்ல டோன்ட் வரி, பி ஹாப்பி, இந்த மாதிரி ஜாலியா இருங்க. அண்ட் தேங்க்யூ அண்ட் பாய்.